உலகின் பல நாடுகளில் வசிக்கும் மக்கள் வந்து குடியேற இந்தியா ஒன்றும் தர்மச்சத்திரம் அல்ல என்று சாடியுள்ள உச்சநீதிமன்றம் நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக ஈழத்தமிழர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இத்தகைய கடுமையான கண்டிப்பிற்கு காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இலங்கையில் செயல்பட்டு வந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக கூறி கடந்த 2015ஆம் ஆண்டு ஈழத்தமிழரான சுபாஷ்கரன் என்பவர் தமிழ்நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவருக்கு கீழமை நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து சுபாஷ்கரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சுபாஷ்கரனின் தண்டனை காலத்தை 7 ஆண்டுகளாக குறைத்தது. மேலும் தண்டனை காலம் முடிந்து விடுதலை செய்யப்பட்ட பின்னர் சுபாஷ்கரன் இலங்கைக்கே நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தண்டனை காலம் முடிவடைந்த சுபாஷ்கரன் தொடர்ந்து சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தம்மை நாடு கடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சுபாஷ்கரன் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமது மனைவி, குழந்தைகள் இந்தியாவில் குடியேறிவிட்டதாகவும் தம்மை இலங்கைக்கு அனுப்பினால் அங்கு சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யப்படுவேன் என்றும் அச்சம் தெரிவித்திருந்தார். மேலும் தம்மை நாடு கடத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு இதுவரை தொடங்காததால் தம்மை இந்தியாவிலேயே குடியேற அனுமதிக்க வேண்டும் என்றும் சுபாஷ்கரன் தனது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுபாஷ்கரன் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டால் அங்குள்ள அரசு சுபாஷ்கரனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்படும் அபாயம் இருப்பதாக வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் மக்கள் வந்து குடியேற இந்தியா ஒன்றும் தர்மச்சத்திரம் அல்ல என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் ஏற்கனவே 140 கோடி மக்களுடன் திணறிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் உலகின் பல நாடுகளில் இருந்து அகதிகளாக வருவோரை இந்தியா வரவேற்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினர். அத்தோடு இந்தியாவில் குடியேற உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்றும் மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் சுபாஷ்கரன் ஒரு அகதி என்றும் அவரது மனைவி, குழந்தைகள் இந்தியாவில் குடியேறிவிட்டதாகவும் கூறினார். மனுதாரர் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நாடு கடத்தப்படும் நடவடிக்கையை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்ததோடு மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் இலங்கைக்கு செல்வதற்கு சுபாஷ்கரன் அஞ்சினால் அவர் வேறு நாட்டை தேர்வு செய்து கொள்ளட்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தடுப்பு காவல் இருந்ததால் அரசமைப்பு சட்டப்பிரிவான 21 மீறப்படவில்லை என்று கூறியுள்ள நீதிபதிகள் ஆர்டிகிள் 19 படி இந்தியாவில் குடியேறும் உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உள்ளதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளனர். இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மனிதாபிமானத்திற்கு எதிராக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கவலை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லைகளை கடந்து அடைக்கலம் தேடி வரும் மக்களை அரவணைப்பது ஒரு அரசின் கடமை என்றும் கூறினார். உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இலங்கை தமிழர் அல்லது ஈழத்தமிழர் தொடுத்த வழக்கில் இந்தியா சத்திரமல்ல, பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது. புலம்பெயர்வது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடிய ஒன்று. இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து மட்டுமே புலம்பெயர்ந்து போகிறார்கள் என்று ஆகாது. புலப்பெயர்வை நாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நாடு எல்லைகளின் வரம்புகளை கொண்டு தடுக்க முடியாது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை
வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின், ஒரு தேசத்தின் கடமை. ஐநா பேரவை அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறது. குறிப்பாக மனித உரிமை கவுன்சில் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகள் குறித்து உலக நாடுகளோடு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் ஈழத்தமிழரான சுபாஷ்கரன் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவாரா அல்லது உச்சநீதிமன்றம் கூறிய அறிவுரைப்படி வேறு ஏதேனும் ஒரு நாட்டை தேர்வு செய்து அங்கு குடிபெயர்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.